நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி, அதாவது கட்டாய தேர்ச்சி என்ற கல்விக் கொள்கையில் தற்பொழுது மத்திய அரசு மாற்றம் கொண்டு வருகிறது. இனிமேல் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே இந்த கட்டாய தேர்ச்சி முறை இருக்கும் என்றும் 5ஆம் வகுப்புக்கு பிறகு தேர்ச்சி விகிதத்தில் மாற்றம், அதாவது திறன் அடிப்படையில் மாணவர்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்காக வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் என்பதனை சட்ட அமைச்சகத்துக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே அனுப்பியிருந்த பரிசீலனைக்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அனைத்து பள்ளிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த மேற்கோளில் நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அனைத்து பள்ளிகள் என்று வரும் பொழுதே அது எப்படி மத்திய அமைச்சகம் முடிவு செய்ய முடியும் என்ற கேள்வியை மாநில அரசுகள் உடனடியாக எழுப்புவார்கள். ஏற்கனவே புதியதாக முன்வரைவு செய்யப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி இருப்பது இன்னும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. அது குறித்து இன்றைக்கு நாம் விரிவாக பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக கல்வியாளர் முனைவர் பாட்ஷா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கலாம். வணக்கம். நீங்கள் இந்த சட்ட அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2009 வருஷம் இந்த விஷயத்தை உருவாக்குனாங்க. 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி இதை சட்டமாக்கப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்விங்கிறது சட்டமாக்கப்பட்டது. எப்படின்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2000 இது சட்டமாக்குறாங்க. அன்றையிலேருந்து இது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் 2000 அவங்க சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வருடமே அதை அமல்படுத்தணுங்கிற ஒரு கண்டிப்பான உத்தரவோடு தான் அந்த சட்டமே அமல்படுத்தப்பட்டாங்க. இது கல்வியாளர் மத்தியில் நாங்கள் விரும்பலை. இந்த விஷயம் நாட்டுக்கும் நல்லதில்லை, மாணவருக்கும் நல்லதில்லை என்று பல்வேறு தொடர் முயற்சிகளை நாங்கள் செய்தோம். அப்போது இருக்க மத்திய அரசாங்கம் அதை உருவாக்கியது. அதில் எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. அதன் பிறகு புதிதாக பொறுப்பேற்ற மத்திய அரசாங்கத்திலும் நாங்கள் எங்கள் சங்கம் தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ சங்கத்தின் சார்பாக டெல்லியில் சென்று சுமித்ராணி அவர்களையும் நாங்கள் மீட் செய்தோம். அப்போ அவங்கள்ட்ட எங்களுடைய 10 கோரிக்கைக்கு மேல் நாங்கள் வைத்தோம். எங்கள் பொதுச் செயலாளர் விஎஸ்டி விஸ்வநாதன், அந்த மாதிரி பெரிய கல்வியாளர்களும் சென்று அவரிடம் எங்களுடைய நிலைமைகளை சொன்னோம். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் எப்படி இருக்குது, உலகம் ஃபுல்லாக கல்வித்தரம் எப்படி இருக்குது, இந்தியாவில் கல்வித்தரம் எப்படி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டு 8 கட்டாய பாஸுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் சொன்னோம். அதற்கப்புறம் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அதோடு நாங்கள் விடாமல் மறுபடியும் டெல்லிக்கு படையெடுத்து இப்போ இருக்கிற ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ஜெகவர்தன்கிட்ட கூட நாங்கள் போய் பேசினோம். அதன் பிறகு ஒரு சுப்பிரமணிய கமிட்டி என்று ஒரு கமிட்டி ஒன்று இதற்காக போடப்பட்டது. அந்த கமிட்டியிலையும் நாங்கள் போய் எங்களுடைய பரிந்துரைகளை வைத்தோம். தொடர் முயற்சியால் தான் இன்று ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அவர்கள் இந்த விஷயத்தை வரவேற்றிருக்கார். இதை எங்கள் சங்கம் கண்டிப்பாக வரவேற்கிறது. இந்த நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த 16வது பிரிவில் இதை நீக்க வேண்டியது கண்டிப்பாக வரவேற்கிறது. நாங்கள் நிறைய ஹெச்ஆர்டி மினிஸ்டர் போய் பேசினோம். பட் அதில் ஒன்று தான் இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இந்த பரிசீலனையை கொடுத்ததற்கான காரணமா நீங்க எப்படி இதை மதிப்பீடு பண்றீங்க? அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி பெறும் பொழுது அந்த மாணவர்களுடைய திறன் மேம்பாடு குறைவாகவும், 5ஆம் வகுப்புல கொஞ்சம் அடித்தளத்துல கை வைக்கும் போது அந்த திறன் மேம்பாடை அதிகப்படுத்த முடியுங்கிற மதிப்பீடு எந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்கிறீங்க? அதாவது அரசாங்க பள்ளியின், இங்கே தனியார் பள்ளியின் 2 விஷயமா இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. பட் அரசாங்க பள்ளியில் நிறைய விஷயங்கள் போதிய ஆசிரியர்கள் இல்லை. அதனால் பொதுவாக என்ன ஆகிடுதுன்னா, 8ஆம் கிளாஸ் வரையும் பாஸ் தானே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கவனம் சிதறது. அதுக்கான பொறுப்பான கோச்சிங் கொடுக்கறது இல்லை, பொறுப்பான ஆசிரியர் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனால், நம்மக்கிட்ட மொத்தம் 25,000 அரசாங்க பள்ளிகள் இருக்காங்க, 6,000 பிடி மாஸ்டர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாணவர்கள் திறனை கடுமையாக பாதிக்கும். ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் கல்விக்காக செலவு செய்யப்படுகிறது. கோடிக்கணக்காக செலவு செய்து அது மாணவர்கிட்ட போய் சேர்றதில்லை. அதுக்கான ஸ்டாஃபுங்க அங்கே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த 6-7 வருஷம் நாங்கள் நிறையாக உணர்ந்தோம். மாணவனுக்கும் ஒரு பயம் இல்லாமல் போயிடுது. என்ன இருந்தாலும் 8ஆம் கிளாஸ் வரையும் பாஸ் அப்படிங்கிற எண்ணம் வருது. 2வது, கல்வியை அடிப்படையில் இருந்து அவன் கற்க வேண்டும், அந்த கற்றலை அவனுக்கு தர வேண்டும். அப்படி இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நீ பாஸ், இல்லைன்னா அவனுடைய கற்றல் அந்த எண்ணம் மாணவர் மனதில் வரும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம். இது கண்டிப்பாக தேவையில்லை என்பது என்ற மாற்று கருத்தும். நீங்கள் சொல்லக்கூடியது
கல்வித்திறன் வந்து மாணவர்களுடைய கல்வித்திறனை நீங்க வந்து எப்படி ஒரு நிர்வாக திறனோட ஒப்பிடுறீங்க? நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையுமே ஆசிரியர்கள்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய உள்கட்டமைப்புல ஆரம்பிச்சு பிடி மாஸ்டர் இல்லங்கிறது வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சகத்துடைய பிரச்சனை. அது ஒரு கல்வி நிர்வாகத்தை சீர்பட செய்ய வேண்டியது வந்து கல்வித்துறை இயக்குனரோட வேலை. அவருக்கு கீழே தான் பள்ளிகள் இயங்குது. அப்ப இது வந்து நிர்வாக திறன் சார்ந்த பிரச்சனை. அதை எப்படி நீங்க வந்து மாணவர் திறன் மீது நீங்க வந்து அப்படியே நேரடியாக சுமத்த முடியும்? நிர்வாக இது மட்டும் கிடையாது. இது வந்து அந்த மாணவன் கற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நாம் இன்று உலக நாடுகளோடு போட்டி போடுறோம். ஸோ உலக நாடுகளோட கல்வியை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம நாட்டுக்கும் உலக நாட்டு கல்விக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அடிப்படையில் இப்போ இருக்கிற சமச்சீர் கல்வியை டோட்டலாக முறியடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நாங்கள் வந்து HRT மினிஸ்டர்கிட்ட போய் பேசும்போது கூட சொன்னதுன்னா தமிழ்நாட்டில் 11th 12th வந்து 12 வருஷமா சிலபஸ் அதையும் மாறுங்கன்னு அவன் சொன்னோம். அதனால மாணவனுக்கு படிக்கணும்னு ஆர்வம், படித்தாலும் படிக்கலனாலும் பாஸ், நீங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யனாலும் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு இருந்தா உங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? நீங்க வேலை செஞ்சாதான் சம்பளம் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? மாணவன் படிச்சாதான் பாஸ் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நீ படிக்கலனாலும் பாஸ்னா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அது ஆசிரியருடைய பிரச்சனை தானே. நாம தொடர்ந்து பேசலாம். இங்க கல்வியுடைய அமைப்புகள் முழுவதும் தனியார் கையில் இருக்கிறது. இதில் அரசு என்ன செய்ய முடியும்? அப்படி மாநில அரசு மத்திய அரசு இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது. இதை எல்லாமே நாம பேசலாம். இப்பொழுது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க மத்திய சட்ட அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டாய தேர்ச்சி முறை 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே என்ற இந்த ஒப்புதலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது 64வது கூட்டத்திற்கு தமிழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சரும் சென்று வந்தாங்க. அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட பிறகு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்த தமிழகத்தினுடைய பள்ளி கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சரும் சொன்னது என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கை முன்மொழிவுகள் என்பது ஒரு கொள்கையும் கிடையாது, வரைவும் கிடையாது. வரைவை உருவாக்குவதற்கான விவாதம் தான். நீங்கள் அதனால் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோருடைய கருத்தையும் கேட்டுட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொன்னாங்க. அது மட்டுமல்லாமல் 5ஆம் வகுப்புக்கு பிறகு தேர்ச்சி கட்டாயப்படுத்துவதா அல்லது வந்து ஃபெயில் ஆக்கலாமா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் முடிவானதாக பள்ளி கல்வி அமைச்சர் தெரிவித்தார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எந்த அடிப்படையில இவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. மாநில பட்டியல்ல கல்வி இருக்கும் பொழுது ஏற்கனவே தேசிய கல்வி கொள்கையில வந்து நீங்க உங்களை போன்றவர்கள் எதிர்த்த ஒரு விஷயம்தான் இதை வந்து தேசிய பட்டியலுக்கு கொண்டு போக பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நீங்க எல்லாம் எழுப்புனீங்க. இப்ப அந்த கல்வி கொள்கையிலிருந்து தனித்தனியா கடந்த வாரத்தில் வந்த, அதாவது மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு இயக்குநர்களை இனி மத்திய அரசு முடிவு செய்யும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இப்போ வந்து இந்த மும்மொழி கொள்கை இப்படி பல விஷயங்களை தனித்தனியா கொண்டு வர்றாங்களே, இதை நீங்க எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? அதாவது மாநில பட்டியல்ல இருந்தது அவசர காலத்துல பொதுப்பட்டியலுக்கு போயிருச்சு. இப்ப பொதுப்பட்டியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய பட்டியலுக்கு நகர்த்தக்கூடிய ஏற்பாட்டை தான் இன்று வந்து இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பள்ளி கல்வி என்பது ஒட்டு மொத்தமாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். எனவே கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க பொதுப்பட்டியல் இருந்து அப்படின்ற கோரிக்கையை தான் நாம வந்து வைத்திருக்கிறோம். இந்த கல்வி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நேர்மையான வகையில் மத்திய அரசு நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது மக்களிடம் கருத்து கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த மக்கள் எப்பொழுது கருத்து சொன்னார்கள், எந்த இடத்துல கூட்டம் நடந்தது என்பதை இதுவரை பகிரங்கமாக அவர்கள் வந்து தெரிவிக்கல. நாங்க போய் மக்களை சந்தித்து மக்களிடம் நீங்கள் தான் கருத்து சொன்னீங்களான்னு தமிழ்நாடு முழுக்க கேட்கும் பொழுது எந்த ஊர்லயும் ஆமா நாங்க தான் சொன்னோம்னு எந்த மக்களும் வந்து சொல்லல. அதற்கு பிறகு அமைச்சரே இது வந்து விவாத பொருள் தானே தவிர இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், இன்னும் கல்விக் கொள்கை உருவாகலன்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி அதற்கான குழுவை அமைக்க போகிறோம் என்கின்ற அறிக்கையெல்லாம் வந்திருக்கிற நேரத்துல விவாத பொருள்ல எதெல்லாம் வைத்தார்களோ அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவது என்பது மத்திய அரசு திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அரசனுடைய நேர்மையற்ற அணுகுமுறையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல மாணவர்கள் இடையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் சமச்சீர் கல்வி என்கின்ற அடிப்படையில ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு முறைன்றதை கொண்டு வந்தாங்க.
இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கு ஒரு வகையான தேர்வு முறை இருக்கும், மாநில பள்ளிக்கு இன்னொரு வகையான தேர்வு முறை இருக்கும்னு சொல்லும் பொழுது மீண்டும் நீங்க இன்னொரு கட்டத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இது. எனவே இது ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறையாகவே நாம் பார்க்கிறோம். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, மக்கள் நலனுக்கும் எதிரானது. அதாவது இப்ப நம்ம அரங்கத்துல வந்து முனைவர் பாட்ஷா அவர்கள் கல்வியாளர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால் 5ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் வைக்கும்போது மாணவர்களுடைய ஒரு திறன் வந்து அடிபடுது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் வைக்கும் பொழுதுதான் மாணவர்களும் வந்து கட்டாய தேர்ச்சி பெற வேண்டும் என்று கல்வியில வந்து கவனம் செலுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, இங்க நான் இப்போ சென்னிமலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஈரோடு மாவட்டத்துல. இங்க ஒரு தொடக்க பள்ளியில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இங்க ஆசிரியர் வந்து பாக்குறதுக்கு விவசாயி மாதிரியே இருக்கிறாரு. அவர் அவ்வளவு அருமையாக ஆங்கிலம் பேசுகிறார், தமிழ் பேசுகிறார். அங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, அந்த குழந்தைங்க உள்ள நுழைந்த உடனே ஆங்கிலத்தில் பேசுகிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழ் வழியில படிக்கிற இந்த குழந்தைகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைங்க இங்க நாடகம் கூட போட போறாங்க. அதாவது 5ஆம் வகுப்பு வரை என்று குறைப்பதனால் ஒரு குழந்தையினுடைய தேர்ச்சியை அதிகப்படுத்திடும்ன்றதெல்லாம் தவறான ஒரு விஷயம். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்று சொன்னதுக்கு காரணம் அந்த பிள்ளை வந்து ஃபெயிலானா கூட பாஸ் பண்ணுன்ற அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு வயதிற்கும் வகுப்பிற்கும் தகுந்தாற் போன்ற திறன்களை அந்த குழந்தை பெறணும். அந்த குழந்தை பெறுவதற்கு உதவி செய்யற இடத்துலதான் டீச்சர் இருக்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டினுடைய டீச்சர் என்பவர் ஃபெசிலிட்டேட்டர், ஒரு ஏதுவாளர், கற்றல் செயல்பாட்டில் ஒரு ஏதுவாளர். ஒரு அம்மா ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அதை கற்றுக்கொள்ள வைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க. 3 வயசு வரைக்கும் கற்றுக்கொண்டே வந்த குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கற்றலை நிறுத்தி விட்டது? அப்போ பள்ளிக்கூடத்துல வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்களா, பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார்களா, சூழல் வந்து கற்றல் சூழல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய அரசு கற்றல் செயல்பாட்டு குறைவுக்கு மாணவன் தான் காரணம் என்று மாணவன் மீது பழியை போடுவது எந்த வகையில் நியாயம் நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான கேள்வியை இங்கே எழுப்பி இருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. இப்ப பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சொன்னதை நீங்க கேட்டீங்க. இது ஒரு ஆசிரியர் கையில் அவருடைய திறமை சார்ந்த ஒரு விஷயம். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த சிசிஇ மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தான் வந்து இதை செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் நீங்களே சொன்னீங்க, நமக்கு போதிய அளவிற்கு வந்து ஒரு விளையாட்டு பயிற்சி ஆசிரியர்கள் கூட இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்னும் ஓராசிரியர்கள் பள்ளி, ஈராசிரியர்கள் பள்ளியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கல்வி அமைப்பை நாம வச்சுக்கிட்டு எப்படி மாணவர்கள் திறனை வந்து குறை சொல்ல முடியுது? ஆசிரியர்கள் திறன் மேம்பாடுக்கு தானே முயற்சி பண்ணியிருக்கணும். நாங்க டெல்லியில பேசும்போது எல்லா விஷயத்தையும் தான் பேசணும். இதை நாட் ஒன்லி இது மட்டும் நாங்க பேசல. பட் ஆனா அவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் இப்போக்கி இந்த சட்ட திருத்தமா பண்ணியிருக்காங்க. நாங்க இன்னும் நிறைய பேசணும். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இதனால தமிழ்நாட்டில் லஞ்சம் அதிகமாக இருக்கு, அந்த என்ஓசின்னு ஒன்றும் தேவையே இல்லைன்னு பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பேசணும். அதுல ஒரு விஷயத்தை தான் அவங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்க வரவேற்கத்தான் செய்கிறோம். ஏனென்றால் மாணவனுக்கு இப்போ நான் வந்து ஸ்கூலில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம், ஓகேங்களா. பிரின்ஸ் கஜேந்திர மாதிரி அண்ணெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்க வந்து என்ன கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அரசாங்கம் இருக்கிற நிலைமை, அரசாங்க பள்ளி இருக்கிற நிலைமை, இதை மட்டும்தான் அவங்க கண்ணோட்டத்தில் வச்சு பேசுகிறாங்க. தவிர பொதுவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு தேவை. பொதுவாக எப்படி இருக்குது, பொதுவாக ரிசல்ட் எப்படி இருக்குது. இப்போ சமச்சீர் வந்ததுக்கப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விகிதம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கு முன்னாடி உள்ள விகிதத்தையும் இப்போ உள்ள விகிதம் என்ன காரணம்? ஸோ இப்போ ரொம்ப எளிமையாகிடுச்சு. சிலபஸில் வந்து டஃப் இல்லை, உலக நாடுகளுக்கு போட்டி போட முடியல. ஸோ அதனால் அடிப்படையில் மாணவன் சரியாக கல்வி கற்று அவனுக்கு பாஸ் ஃபெயிலுங்கிற அந்த பயத்தை உருவாக்காமல் அவனுக்கு கோச்சிங் வந்து, அதாவது இப்போ சமச்சீர் கல்வியில் நீங்கள் வைக்கக்கூடியது என்னன்னா சிலபஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறது. எளிமையாக இருக்குது நான் சொல்கிறது ரிசல்ட்டில் பார்க்குறீங்க. நல்லா இருந்தால் ஏன் நம்ம மாணவர்கள் எல்லாரும் ஒரே அளவில் முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தான் படிச்சாங்க, இப்போ எல்லா மாணவர்களுமே நல்லா படிக்கிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா அதே மாணவர் இப்போ 470 75 எடுத்த மாணவர் நீங்க +1ல போய் பாருங்க, ஸ்டக் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபெயில் ஆகுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்ப ஏன் சமச்சீர் கல்வியை வச்சுக்கிட்டு சிலபஸை வந்து நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி வெல் எக்யூப்டா மாத்தலாம் இல்லையா? அதையும் நாங்க அரசாங்கத்துல பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் இந்த 11th 12th சிலபஸை மாத்துங்கன்னு சொன்னா அம்மாவுக்காக காத்திருக்கோம்னு மினிஸ்டர் சொன்னதெல்லாம் இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் நாங்க தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரியான ரிசல்ட் போய் சேரணும்னா அவன் 5வது வரை என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, 5வது வரை கூட என்ன மாணவனுக்கு திறமை இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்க பாஸ் பண்ணுங்க. அது 5வது
கட்டது கூட என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்ல வந்திருக்கேன்னா, அவனுக்கு தெரியணும் படிக்கணுங்கிற எண்ணத்தை மாணவனுக்கு அது கற்றல் செயல்பாடாக விளையாட்டாக ஒரு மாணவனுடைய திறமை அப்படிங்கறத எப்படி தனிச்சு பாக்குறீங்க? இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதா உங்களுக்கு தெரியலையா? அவனுக்கு வந்து ஒரு கற்றல் சூழல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா அமைச்சு கொடுக்கணும். இன்னும் வந்து கழிப்பறைகளும் குடிநீர் சுகாதாரமே இல்லாத பள்ளிகள் வந்து தமிழகத்துல இருக்கு. பள்ளி வாசனையே இல்லாத பழங்குடியின கிராமங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு, தமிழகம் உட்பட அப்படின்னு நாம சொல்லலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இங்க வந்து சாதிய வேறுபாட்டுல ஒவ்வொரு நிலைக்கும் இன்னும் வந்து பள்ளிக்குள்ளேயே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பன்முகத்தன்மையோட தான் இருக்கு. அப்புறம் சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு கல்வி கொள்கைன்னு இருக்கு. இப்படியான விஷயங்களை எல்லாம் வைத்துவிட்டு இது எதுக்குள்ளேயுமே நீங்க மாணவர்களை அதோட ஒத்து பார்க்காமல் மாணவர்களுடைய திறன் என்பது அது தனியான ஒரு விஷயமா நீங்க எப்படி வந்து பார்க்க முடியும்? அவன் காலையில எந்திரிச்சு ஒரு குழந்தை வந்து வீட்டுல வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பள்ளிக்கு வர்ற ஒரு குழந்தையையும் ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு ஆடி கார்ல வந்து இறங்குற குழந்தையும் நீங்க எப்படி ஒண்ணா ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இல்ல, ஒண்ணா ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு எக்ஸாம் 2 குழந்தையும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா சிஸ்டம் எப்படி இருக்கு? அடிக்கார போறதுக்கும் ஒரே சிஸ்டம் தான் இருக்கு. நீ நீட் எக்ஸாம் எழுதுங்கிறாங்க. அடிப்படையில் சாப்பாட்டுக்கு வசதி இல்லாத சிஸ்டம் அப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு போட்டி போட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ ஆடிக்கார்டில் வரவங்க மட்டும் தான் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். அடிப்படையில் மாணவன் பாஸ் பண்ண முடியாதுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அடிப்படையிலேருந்து நீங்க அந்த ஈக்குவலுக்காக நீங்க மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறீங்களே. ஸோ அங்கே நம்மளுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா ஃபுல்லா ஒரே அளவு இருக்கணும். ஒரே இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு ஒரே மாதிரி போட்டி போட வேண்டிய நிலைமை வரும்போது நீங்க சிஸ்டத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க போட்டி போட முடியும். இல்லை என்றால் நன்றாக படித்து நீங்க சொல்ற மாதிரி பின்பற்ற நீட் எக்ஸாம்ல பாஸே பண்ண முடியாத நிலைமை ஆயிடும். டாக்டர் கனவு கனவாக ஒரே மாதிரி கல்வின்னு நீங்க கேக்குறீங்க. ஒரே மாதிரி கல்வி தான் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க. 2 பேருக்கும் ஈக்குவலா கொண்டு வரணும்னு. ஆனா நீங்க இத சமச்சீர் கல்வியை எதிர்க்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரே மாதிரி கல்வி வேணும்ங்கறீங்க. எனக்கு சமச்சீர் கல்வியை எதிர்க்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா அதோட பேஸ் ஆஃப் சிலபஸ் அதை அப்கிரேட் பண்ணணும்ங்கறத என்னோட நோக்கம். அதனால தான் அதை நாங்க எதிர்க்கிறோம். இதுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கோம். பல்வேறு விஷயங்களை நாங்க பேசுறோம். தானே மாத்தணும். அதுக்கு மாணவர்களுடைய வந்து தேர்ச்சி முறையை மாத்த வேண்டிய அவசியம். எங்களுடைய வார்த்தையில சமச்சீர் கல்வி சரியில்லை. ஓகேங்களா? அது உங்களுடைய பார்வையில சிலபஸ் சரியில்லை. பட் போத் ஆர் சேம். ரெண்டு ஒரே ரூட்ல தான் போறோம். எல்லாருக்கும் ஒரே கல்வி வேணும்ல. அப்ப ஒரே கல்விங்கிற வார்த்தை தான் சரி. சமச்சீர்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரே கல்வி எங்க இருக்கு? இப்ப எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்கிறான். எங்க இன்னொரு கீழ ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறான். இன்னொருத்தவன் ஐஜிசி சிலபஸ்ல படிக்கிறான். இந்த மாதிரி பல்வேறு சிலபஸ் இருக்கும்போது சமச்சீர் வந்து மட்டும் ஒரே சிலபஸ் இருக்குன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி இல்லையே. பிரச்சனை தானே. அரசு தானே ஒரு கல்வியை எல்லாத்துக்கும் சமூகத்துக்கு ஒண்ணா கொடுக்கணும். அது அரசுடைய பிரச்சனை. அப்ப அரசு தானே அதை சரி செய்யணும். இப்ப திரும்ப இதன் மூலமா என்ன செய்யுதுன்னா 5ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு மேல கட்டாய தேர்ச்சிங்கிற மூலம் நீங்க சொல்ற அந்த திறமை அப்படிங்கறதே எப்படி தனியார் பள்ளிகளுடைய திறமை இப்ப வந்து 2 வருஷம் படிக்க வைக்கிறாங்களே கண் முன்னாடி தெரியுது இல்லையா? 10ஆம் வகுப்புக்கு 9ஆம் வகுப்பே படிக்க வைக்கிறாங்க. 12ஆம் வகுப்புக்கு 11ஆம் வகுப்பே படிக்க வைக்கிறாங்க. எல்லா தனியார் பள்ளிகள்லயும் இது நடக்குது. இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை அரசு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கு. அப்ப நாளைக்கு மீண்டும் மீண்டும் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிற இடத்துல தானே இது கொண்டாந்து நிறுத்தும். 5ஆம் வகுப்புக்கு மேல நீங்க கண்டினியூஸ் ரிசல்ட் காமிக்கணும் அப்படிங்கிற பிரஷர் இன்னும் கூட ஆகும்போது எப்படி வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சமமான வாய்ப்பு இங்க கிடைக்குது? அப்படி சமமான வாய்ப்பே மாணவர்களுக்கு மறுக்கப்படுது. கல்வி யார் சரியாக கொடுக்கிறார்களோ அவரிடம் தான் பெற்றோர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஓகே, தனியார் பள்ளியில் அந்த மாதிரி கல்வி சரியாக கொடுக்கப்படுகிறது என்பதற்காக அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லா பள்ளியிலையும் 100% 10th சிலபஸ் 9th எடுக்கிறாங்க, 12th சிலபஸ் 11th எடுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்னு ரெண்டு பள்ளியில இருக்கலாம். ஒன்னு ரெண்டு பள்ளியில இருக்கலாம். இல்ல ஒன்னு ரெண்டு பள்ளியில தனியார் பள்ளி தான் தரமான கல்வி கொடுக்குதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? 100% அப்படி இல்ல நான் சொல்ல வரல. எங்கேயாவது ஒரு பள்ளியில் அப்படி இருந்திருந்தால் அதை நடவடிக்கை வேண்டியது ஐஎம்எஸ் இருக்காங்க, டிஐ இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. ஏன் இவர்கள் அதை வந்து நடவடிக்கை எடுக்கிறதில்ல? அவரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணத்தை கைமாறாக பெற்றுக்கொண்டு டிஐ இருக்கிறதுனால ஐஎம்எஸ் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள். இதை அரசாங்கம் தட்டி கேட்கணும். ஒரு அதிகாரியின் மீது தட்டி கேட்க வேண்டிய அதிகாரி அந்த மாதிரி குற்றத்தை சரியாக கவனிக்காதது யார் குற்றம்? எங்கள் குற்றமா? அது அந்த அதிகாரி குற்றம். அந்த அதிகாரி மேல கம்ப்ளைன்ட் பண்ணால் அந்த சஸ்பெண்ட் பண்றதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ கண்டிப்பாக டைரக்டர் செய்ய மாட்டாங்களே. கண்டிப்பாக நீங்க சொல்றது யார் குற்றம்ங்கற கேள்வியை அந்த குற்றத்திற்கு தண்டனையாக மாணவர்கள் மீது இந்த கற்றல் சுமையை திணிப்பது அப்படிங்கறத எப்படி சரியான நீதியா இருக்குங்கறத நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். இன்றைய செய்திகள் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நீங்கள் இடைவேளைக்கு முன்பு குறிப்பிட்டது போன்று இங்கே வந்து ஊழல் அதிகமாக இருக்கிறது, லஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் வந்து இந்த பள்ளிகளுடைய கட்டமைப்பில் இவ்வளவு நிர்வாக திறமையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கண்காணிப்பதற்கும் சரி செய்வதற்கும் அரசுடைய வேலை. அரசுடைய வேலையெல்லாம் மாணவர்கள் தலையில் கட்டுறதுங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, அரசோட கடமையில மாணவர் தலைமையில் நாங்கள் கட்ட சொல்ல. நாங்கள் என்ன எங்களுடைய சிஸ்டம் என்னங்கிறது நீங்கள் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாணவனை உலக அளவுக்கு தயார் பண்ண நோக்கில் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். மாணவன் இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும், லண்டனில் போய் வேலை செய்யணும், கனடாவில் போய் வேலை செய்யணும், உலக நாட்டில் போய் மாணவன் வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு மாணவனை உருவாக்குற நோக்கத்தில் நாங்கள் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் நல்ல கல்வி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய தனியார் பள்ளியோட நோக்கம். நாங்கள் அரசாங்க பள்ளியை குறை சொல்கிறதா அர்த்தம் இல்லை. அரசாங்க பற்றி குறையெல்லாம் நீங்களே நிறையா சொல்லிட்டீங்க, பாத்ரூம் இல்லை அது இல்லைன்னு, அது பொறுப்பை உங்கள்கிட்ட விட்டுரும். நாங்கள் அந்த குறையை சொல்ல தயாராக இல்லை. அந்த மாதிரி நாங்கள் ஒரு சிலபஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 8வது வரைக்கும் அவன் பாஸ் அப்படின்னு பண்ணினானா, பட் அந்த மாணவனோட மென்டாலிட்டி தெளிவாகவே நம்ம படிக்கலனாலும் பாஸ் ஆகிடுங்கிற மென்டாலிட்டி இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். பேரண்ட்ஸுக்கும் ஒரு இதாகிடுது. இதனால் 9th வந்தவொன்னே டோட்டலாக அவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிற நிலைமைகள் நாங்கள் பார்க்குறோம். தனியார் பள்ளியில் இந்த பிரச்சனைகள் பெரிதாக இல்லை என்றால் கூட நாம் இரண்டுக்கும் சேர்த்து போராட வேண்டிய, இரண்டுக்கும் பேச வேண்டிய மாணவர்களின் இந்தியாவின் தமிழ்நாட்டின் நலன் கருதி பேசுவதனால் நான் இவ்வாறு கூற வேண்டிய நிலைமைகள் இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்துக்கணும். அதனால் 8th வரைக்கும்ங்கிறத கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 5th வரைக்கும் தான் அந்த மாணவன் இருக்கணும். அதுல இருக்கிற அதுக்காக நீங்க சில குழந்தைகளுக்கு சொல்லலாம். சரி, நான் அதுக்குள்ள கூட போகல. உள்கட்டமைப்பை நீங்க உங்க ஏன் பொறுப்புல விட்டுட்டீங்க, நான் வந்து அதை சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும். சரி, உங்களுடைய கேள்விக்கே வர, உலக தரத்திலான கல்வி அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் வந்து அனைத்து, அதாவது கல்விக்காக இங்க நம்மளுடைய வரி பணத்திலிருந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்புறது தான் ஒரு திறன்பட்ட மாணவனுடைய வேலையா? அதை தான் இந்திய அரசு செய்யணுமா? அதை தான் நீங்க விரும்புறீங்களா? இல்ல, அதாவது உலக அளவுல கல்வியை இந்தியாவுக்கு கொண்டு வரும். இன்னைக்கு வந்து போட்டி போட்டுற ஒரு உலகம் போயிடுச்சு. ஒரு நீங்க உங்க குழந்தைய என்ன படிக்கணும்? டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், உள்நாட்டுக்கு வேலை செய்யணும், அங்கே இந்திய விண்வெளியில் ஆராய்ச்சி வேலை செய்யணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சு தான் ஒரு மாணவனை உற்பத்தி பண்றோம், ஒரு மாணவனை நம்ம வளர்க்குறோம், ஒரு மாணவனை உருவாக்குறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த உலக நாட்டில் இருக்கிற கல்விக்கு போறவங்களும் இருக்காங்க, உலக நாட்டில் போய் வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் மாணவனுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க 8th வரைக்கும் பாஸ், எல்லாமே ஒன்று சிஸ்டம் சரியில்லை, சிலபஸும் சரியில்லை, எல்லாமே பாஸ் அப்படின்னு இருக்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி போன வருஷம் வரைக்கும் அந்த டாக்டர் பட்டங்கிறது ஒரு டாக்டர் படிக்கிறதுங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஒரே மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்து நீட் எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த சமச்சீரை வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் என்னத்தை பாடுபட போறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. இது வந்து ஒரு மாணவனை நீட் தேர்வுக்கான சிலபஸை படிக்க வைக்கிறதுக்கும் சமச்சீருக்கான சிலபஸ்க்கும் ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லை. இதை அதுக்காக சமச்சீரை மாத்திருங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கொள்ள? உங்களுக்கு சிலபஸ்ல பிரச்சனைனா சிலபஸை மாத்துங்க அப்படிங்கறத ஒரு பள்ளி மாணவன் படிக்கிறான், எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிக்கிறான், ஒரு சிபிஎஸ்ல படிக்கிறான் ஒரு மாணவன், எல்கேஜில இருந்து சிபிஎஸ்ல மாணவன், அந்த மாணவன் தான் அதிகமாக பாஸ் பண்றாங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் மட்டும் சிபிஎஸ்இ போர்டு தான் அதை நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய தமிழ்நாடு மாணவர்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோட நிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 86இல் புதிய கல்விக் கொள்கையை ராஜீவ்காந்திக்கு பிறகு நரசிம்மராவ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்ததில் ஆரம்பித்து 2015இல் யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்ட யஷ்பால் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை குறித்து இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கை குறித்து என்ன சொல்கிறார் பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய தேர்ச்சி முறை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது நம்ம எல்லாரும் என்ன பேசுறோம் அப்படின்னு சொன்னா, மெடிக்கல் காலேஜுக்கு போற மாணவர்கள், இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போற மாணவர்கள், ஐஐடிக்கு போற மாணவர்கள், அமெரிக்காவுக்கு போற மாணவர்கள் என்பவர்களை பற்றித்தான் நாம் அதிகம் பேசுகிறோமே ஒழிய, இந்த கல்விக் கொள்கை யாருக்காக வகுக்கப்பட்டது என்று சொன்னால் டிராப் அவுட் ரேட்ஸ், அதாவது 100 மாணவர்கள் வந்து ஆரம்ப கல்வியில வந்து பதிவு பண்ணப்பட்டார்கள்னா அதுல 17 மாணவர்கள் தான் வந்து உயர்நிலை கல்விக்கு வருகிறார்கள். அதாவது மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இவங்க எல்லாம் இன்க்ளூடட், பாலிடெக்னிக்ல இருந்து இவ்வளவு எல்லாம் சேர்ந்து 17 விழுக்காடு தான். மீதி உள்ள 83 விழுக்காடு மாணவர்கள் வந்து அவர்கள் உயர்நிலை பள்ளி வகுப்புகளை தாண்டுவதில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இவர்களுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், இப்பொழுது வந்து மலைவாழ் மக்கள், வந்து ஒடுக்கப்பட்ட இன மக்கள்,
விளிம்பு நிலை மக்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தான் ஸ்கூலுக்கே வர்றாங்க. அவங்க முதல் வகுப்பு 2வது வகுப்புலாம் தேராம இருந்தா அவங்கள வந்து பரீட்சையில ஃபெயில் பண்ணீங்கன்னா அவங்க அப்படி அதோட நின்று வெளியே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வந்துடுது. அவங்க கூட படிச்ச பையன் ப்ரொமோட் ஆகி 3வது வகுப்பு போயிடுவான், 4வது வகுப்பு போயிடுவான். இவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, மனசுல ஒரு மாதிரி இருக்கும். அதனால அப்படியே டிராப் அவுட்ஸ் ஆயிடுது. இந்த டிராப் அவுட்ஸ் ரேட் எல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் மிக ஆராய்ச்சி செய்து அந்த மாணவர்களை வந்து ஒரு 8வது வகுப்பு வரைக்கும் நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அப்படிங்கிற தத்துவத்துலதான் நம்ம வந்து இத வந்து இந்த கல்வி முறையை கொண்டு வந்தோமே ஒழிய இது ஏழை எளிய மிகவும் ஒடுக்கப்பட்ட இப்ப மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியலாக்கப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை. இன்னைக்கு நம்முடைய அரசு, புதிய அரசு என்ன நினைக்கிறதுன்னா எல்லாமே வந்து மேல்தட்டு மாணவர்களுக்கான கல்வியாக போய்விட்டது. நம்முடைய நோக்கம் வந்து இங்க இருந்து அமெரிக்காவுக்கும் IIT படிக்கிறதுக்கு அனுப்பணுங்கிறது இல்ல. நம்முடைய கல்விக்குழுடைய நோக்கம் எதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை போல டிராப் அவுட் ஆகிற மாணவர்களுக்கு எப்படி கல்வி கொடுப்பது. we should think for the small people. ஆனா ஏன்னா வசதியானவர்களுக்கு வந்து நீங்க அவங்க எந்த ஊர்லயும் போய் படிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு உங்க கல்வி கொள்கையே வேண்டாம். இப்ப நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு போயிட்டாங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சென்னையில நகர்ப்புறத்துல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்கதான் நாளைக்கு அமெரிக்கா போறான், அவங்கதான் நாளைக்கு வந்து பெரிய பெரிய. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்வது போன்று இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டுமே பயனடையக்கூடிய வகையில் இந்த அறிவிப்புகள், அதாவது இந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்ட அமைச்சகத்தில். நீங்கள் எந்த கணக்கில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது என்பதை அழகாக விளக்கி சொன்னீர்கள். உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. அதாவது அவர் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அந்த UPA கவர்மெண்ட் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்த பிறகு 100 மாணவர்கள்ல 76 பேர் வந்து டிராப் அவுட் ஆகாம அடுத்த நிலைக்கு போறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல கோடி ரூபாய் அரசு செலவு பண்ணுது நீங்க. ஆனால் உள்நாட்டு உற்பத்தி GDPல வந்து 6% பண்ணணும். ஆனா 30 அரசு வந்து 3.47 தான் பண்ணுது. முந்தைய அரசு அவ்வளவுதான் பண்ணுச்சு. அப்படி அதை விட கொஞ்சம் கூட பண்ணாங்க. இவங்க சமூக செலவினத்துல ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்காங்க இப்போதைய அரசு. அப்படி இருக்கும்போது கல்விக்காக நிதியை ஒதுக்காம, உள்கட்டமைப்பை பண்ணாம, அதிகாரிகளை போடாம, ஆசிரியர்களை நியமிக்காம, இருக்கிற அதிகாரிகள் ஊழல் பண்ணும்போது இதையெல்லாம் சரி செய்யாமல் மாணவர்கள் திறன் மட்டும் சரியாகுங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது? அண்ணா பீட்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க எதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தங்கிறது. ரொம்ப சரி. ஆனா அந்த டிராப் அவுட்டுக்காகிறத வந்து வெறும் பாஸ் ஆகிறத வந்து ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகிறது மட்டும் வந்தா போதுங்கிற நிலைமை உருவாக்குறத விட அவன் ஏன் டிராப் அவுட் ஆகுறான், அவனுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு, அந்த கோச்சிங்கை எப்படி கொடுக்கலாம், சமூகத்தில் அவனையும் டிராப் அவுட் ஆகிற போற மாணவனை அவனையும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு இன்னும் சரியா செஞ்சிருக்கலாம்ங்கிறதா எங்களை மாதிரி ஒரு ஆட்கள். யாரும் படிக்காம போயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் விரும்புறோம். இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தோல்வினால வெளியேற மாணவனை அடையாம பண்ண வைக்க வேண்டியது அரசு கடமை, அரசாங்க அதிகாரி கடமை, ஆசிரியரின் கடமை. அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, அதுக்காக நான் மாணவர்களை வந்து 8வது வரைக்கும் பாஸ் ஆகும்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு அப்பா அம்மாவும் ஏற்றுக்க மாட்டாங்க. என் மாணவன் படிக்கலனாலும் பரவாயில்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலுக்கு போங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா படிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்கூல் போறாங்க. அவன் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த மாதம் வரேன்னா அங்கே உள்ள பிரச்சனை என்ன? அங்கே ஆசிரியருக்கு நீங்கள் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? அரசாங்க ஆசிரியருக்கு என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கணுமே தவிர அதுதான் சரியா. மீண்டும் மீண்டும் நீங்கள் முன்வைக்கக்கூடியது இது எல்லாமே வந்து அரசுடைய கண்காணிப்பு, அரசுடைய நேரடி சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதில் நேரடியாக மாணவர்கள் எப்படி வந்து இதற்கு பொறுப்பாவார்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக இன்னொரு விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.